அனைவருக்கும் வணக்கம். இது நங்கூரம். நான் முருகேசன். நம்ம சவுக்கு சங்கர் ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். அதாவது இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் நம்மெல்லாம் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு அவர் தான் காரணம். உட்காந்து மனசில் பட்டதை இவ்வளவு தெளிவாக இவ்வளவு அடுக்கடுக்காக நல்லா பேசுகிறாங்களே, பரவாயில்லையே, உண்மைகளை சொல்கிறாங்களே, நல்ல பெரிய நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களே, மக்கள் வந்து பொழுதுபோக்குக்காக சினிமா இருக்குது, யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் வருது, நிறைய நல்லது கெட்டது நிறைய இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி யூடியூப்பில் இப்படியும் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ஒரு தாட்டு நமக்கு வந்தது ஒரு சவுக்கு சங்கரை பார்த்து தான். ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய பேர் நெட்ஃப்ளிக்ஸில் அவர் பேசுகிறத பார்க்கும்போது, அந்த ஃபெலிக்ஸும் இவரும் சேர்ந்து மாறி மாறி பேசுகிறது, நல்ல ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு ஆங்கிலமும் மிக்ஸ் பண்ண ஒரு தமிழில் வந்து பேசும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்படியும் இருக்குமா? வெறும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி வெறும் பாட்டு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், படம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏதாவது சிரிப்பு ஜோக்கு அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏதாவது ஆட்டம் பாட்டம் டான்ஸ் அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இவர் வந்து பேசுனதுக்கு வந்து புதுசாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அன்றைக்கே நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் சேனல் ரொம்ப இதாக ஓடிடுச்சு. இந்த மாதிரியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நம்ம மனசில் பட்டதை பேசணும் அப்படின்னு அன்றைக்கி நான் நினச்சது. ஆனால் நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து இவ்வளவு மாறுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி ஒரு ஷர்டன் பீரியடில் இவ்வளவு தூரம் அப்படி மாறிட்டார், எதுக்காக மாறிட்டார்? அதாவது ஒரு காலத்தில் திமுக மாதிரி ஒரு கட்சியே இல்லை, கலைஞர் மாதிரி ஒரு ஆளே இல்லை, ஸ்டாலின் மாதிரி ஒரு திறமையாக செயல்படுகிற ஒரு முதல்வர் இல்லை, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவருடைய காணொலிகளை நம்மளும் பார்த்துருக்குறோம் நிறையா. இதையெல்லாம் சொல்லிட்டு பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை, ஒரு மோசமான கட்சியை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, அது ஒரு தான் தோண்டித்தனமான ஒரு எதோச்சதிகாரமான ஒரு சக்தி, அது வந்து மக்களுக்கு எதிரானது, அவர்கள் எந்த ஒரு நல்லதும் மக்களுக்கு செய்யலை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பிஜேபினால, அப்படி இப்படி நிறைய பேசினாருங்க. என்ன ஆச்சுன்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரில, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிறண்டுட்டார். அந்த ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நடைமுறை, அவருடைய பேசுகிறது, அவருடைய செயல் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரியான செயல். ஒரு திறமையான பேச்சாளர் வந்து எப்படி பண்ணுவார்னா, அப்படியும் பேச முடியும், இப்படியும் பேச முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியவர் வந்து சவுக்கு சங்கர். ஆனால் அவருடைய திறமை வந்து எதிர்தரப்பில் போய் வில்லன் குரூப்புக்காக பேச போய் வில்லன் குரூப்பாகவே அவருடைய வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்குது. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேலே முரண்பாடுகள் நிறைய இருந்தாலும் அவர் ஒரு திறமைசாலி என்பதில் மாற்றுகிறது இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமாக இந்த பெண் காவலர்களை பற்றி பேசியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பெண் பத்திரிகையாளர்களை பற்றி ஒரு ஒரு நாடக நடிகர் ஒருத்தர் பேசினார். அவர் வந்து அவரை தூக்கி உள்ளே போடுறதுக்கு பதிலாக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு போலீஸ் எல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். அந்த மாதிரிலாம் இந்த நாட்டில் மட்டும்தான் நடக்காது, அதெல்லாம் வேறு எந்த நாட்டிலையும் நடக்காது. பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக அசிங்கமாக பேசிவிட்டு அதுக்கு வந்து கோர்ட்டில் வந்து போய் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு அந்த கோர்ட்டு இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது பாருங்கள். அது எப்படியாப்பட்ட கோர்ட்டாக இருக்கணும்? எப்போ பார்த்தாலும் ஆயுதம் தாங்கிய போலீஸார், 2 போலீஸார்கள் வந்து அவருக்கு சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் பாருங்கள். நீதித்துறையை நம்ம எப்படி அணுகுவதுன்னு தெரியல, எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று பேசுனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கேஸ் திருப்புவாங்க. அவங்க செய்கிறது நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இது ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அவர் என்ன பேசிட்டாரு, அவருக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க? நீங்கள் பேசுனது தப்பு, அதற்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்.
இப்போ நீங்கள் வந்து என்னமோ பேசுனதெல்லாம் பேசிவிட்டு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அப்படின்னு கேட்பதற்கு ஒரு ஒருத்தரால் முடியல. சரி விடுங்க, அதில் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குவோம். என்ன பண்ணுறது, நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ வேண்டியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண் காவலர்களை வந்து மோசமாக இப்போ இப்படி அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு. சரி, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, யார் எப்படி போனால் தான் என்ன? நீங்கள் வந்து ஏன் உங்களுடைய இதை தவிர நீங்களோட மற்றவங்களுடைய, அதுவும் குறிப்பாக பெண்களினுடைய அந்தரங்கங்கள்ல ஏன் எட்டி பார்க்குறீங்க? பெண்களினுடைய அந்தரங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. அது அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நமக்கு 10 காசு பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், நீங்கள் நடுநிலைவாதின்னு வேற சொல்லிக்கிறீங்க. நீங்கள் ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்னைய பொறுத்தவரைக்கும் முழுசா நம்புகிறேன். ஆனால் நீங்கள் ஏன் திறமையாளராக இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும், ரோட்டில் விளையாடக்கூடிய ஒரு சிறு பையனாக இருந்தாலும் அனைவருக்குமே பெண்களை ஒரு உச்சமாக பேசக்கூடிய, அவர்களுடைய அந்தரங்கங்களை எட்டி பார்த்து அதில் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய ஆண் சமூகம் இருக்கிறது. என்னை முதற்கொண்டு அப்படி தான். நானும் சமயங்களில் ஒரு சில நேரங்களில் அப்படி தான். ஆனால் ரொம்ப டீப்பாக போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத வேலை இல்லையா? அது பண்ணிட்டு போட்டுமே, நமக்கு என்ன? நம்ம ஏன் அதை பற்றி பேசுவானே? அது அவங்களுடைய சௌகரியம் இல்லையா? அது அவங்களுடைய சுதந்திரம் இல்லையா? அது தனி மனித சுதந்திரத்தில் போய் தலையிடுறது இல்லையா? அதை பற்றி தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுறதை பற்றி நம்ம தலையிடுறது வந்து நமக்கு சட்டவிரோதம் இல்லையா? அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்புறம் ஏன் அதை பற்றி பேசி இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு. நீங்கள் பெரியாரிஸ்டாக இருந்தீங்க, பெரியாரை பற்றி பேசினீர்கள், கலைஞரை பற்றி பேசுனீர்கள், பேரறிஞரை பற்றி பேசினீர்கள், நிறைய பேரை பற்றி பேசுனீங்க. கேட்கறதுக்கு நல்லா காது குளிர இருந்துச்சு. இப்போது நீங்கள் ஆப்போசிட்டில் போய் பேசி இப்போ வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்களே, உங்களை காப்பது யார்? மனிதனுங்க எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தாலும், பெரிய மனிதர்களாக இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும். குறைஞ்சபட்ச நேர்மை. அந்த நேர்மை உங்களிடம் இருந்தது, சவுக்கு சங்கரிடம் இருந்தது. அந்த நியாயம் உங்களிடம் இருந்தது, சவுக்கு சங்கரிடம் இருந்தது. ஆனால் ஏன் கடன் கொடுத்தீர்கள்? எதற்காக அந்த நியாயத்தை, அந்த தர்மத்தை மீறினீர்கள்? உங்களுக்கென்று ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. கேட்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆகா, நம்மளும் இந்த மாதிரி உட்காந்து பேசணும். அதனுடைய தாக்கம் தான் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் யார் என்னோடய யூடியூப்பில் யாரும் பார்க்குறதில்ல. ஆனாலும் என்னுடைய திருப்திக்காக, மன திருப்திக்காக மட்டுமே நான் பேசுகிறேன். அப்படி இருக்கு அண்ணன் சவுக்கு சங்கர், உங்களை நீங்கள் சட்டத்தால், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா வழக்கு வேறு சொல்கிறாங்க. அது எல்லாம் ஏன்னு உங்களுக்கு? ஏன்னா நல்ல வேலை இருக்குது, காவல்துறையில் இருக்கீங்க, நிறைய சோர்ஸ் இருக்குது, நிறைய பேர்த்த பழக்க வழக்கம் இருக்குது, நிறைய பணம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, பிஜேபி கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு இருந்தால் தப்பாக பேசுகிறீங்க. சரி, அதுக்கு எதுக்குண்ணே கஞ்சா பழக்கம்லாம் இருக்குண்ணே? அது ஏன்னா அதோட சேர்த்து பிடிச்சிருக்காங்க? சேல்ஸா இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கா? நீங்கள் சாப்பிட்றதுக்குன்னா கூட தப்பு தான். ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்கள் சாப்பிட்றது மற்றவர்களுக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும், கேடை தான் விளைவிக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தாலும் அது தவறு தான். அதுவும் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி சாப்பிட்றதுனா அது மிகப்பெரிய தவறு தான். அதே சமயம் இது கூட உங்களுடைய தனி மனித சுதந்திரம்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன், அது உங்களுடைய சௌகரியம்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அது நிறைய கட்டுக்கட்டாக நம்ம உங்களுடைய இதுலேயே வந்து இது பண்ணிக்கும் போது அது எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை சேல்ஸ் பண்ணுறீங்களோ? ஒருவேளை புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. உங்களை இந்த சட்டம் காக்கட்டும். இயற்கை அருளோடு மனம் திருந்தி வெளியில் வாருங்கள். உங்களுடைய நல்ல முகத்தை தான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.